ॐ भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येम अक्षभिर्यजत्राः स्त्रय्यङ्गैस्तुष्टुवांसस्तनूभिः व्यशेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्र वृत्रश्रवाः स्वस्ति न भूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पति ददातु ॐ शान्ति शान्ति शान्ति. சென்ற வகுப்பிலே இந்த வேதாந்த விஷயத்துக்குள் வந்துவிட்டவன் இனிமேல் வேற்று விஷயங்களை அந்நிய என்றால் வேற்று விஷயங்களை வாச்சோ பேசுவதை விமுஞ்சத நிறுத்திவிட வேண்டும். அவன் மனதில் எப்பொழுதும் வேதாந்த வாக்கியங்கள் மட்டுமே அசை போட்டு கொண்டிருக்க வேண்டும். எப்படி ஒரு பசு வேகமாக புல்லை மேய்ந்து விட்டாலும் பொறுமையாக ஒரு இடத்தில் அமர்ந்து அசை போடுவது போல அவசரமாக இந்த சிரவணத்தை கேட்டு முடித்தாலும் அந்த சொற்களை மீண்டும் நினைவுக்கு கொண்டு வந்து அதை பற்றி சிந்தித்திருப்பது தான் ஒரு ஆத்ம ஞானிக்கு அழகு. அதுவே அவனுக்கு திருப்தி. அவனுக்கு வேறு எந்த வேலையும் கிடையாது. அவனே சந்நியாசி. எல்லா கர்மங்களையும் துறந்து எல்லா பொருள்களையும் அனுபவித்து விட்ட அந்த முழுமையான திருப்தி அவனுக்கு இருக்கும். அவன் தன்னை பற்றியே அவன் சிந்திக்கிறான். தன் சொரூபத்தை பற்றியே அவன் ஆராய்கிறான். அதனால் இந்த உபனிஷத் சொல்கிறது, அப்படிப்பட்ட ஒருவனுக்கு வேறு சிந்தனைகளோ பேச்சோ கிடையாது. அந்நிய வாச்சோ விமஞ்சக, தயவுசெய்து வேறு எதுவும் பேசுவதை நிறுத்தி கொள்ளுங்கள். நான் இது கண்டிப்பாக ரூல்னு போடலை. உங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்படுத்தி நீங்கள் அறிவீர்கள். இந்த வேதாந்த விஷயத்தை தவிர வேறு யாராவது பேசுகள் வந்தால் நமக்கு சுவாரஸ்யம் இல்லாமல் போவதை காக்கலாம். இந்த விஷயங்களையே நாம் பேசுவதற்கு ஆசைப்படுவதையும் நாம் அறியலாம். இந்த விஷயத்தை கேட்பதற்கு ஆட்கள் இல்லையே என்று சொல்லும்போது நமக்குள் ஒரு வேதனை ஏற்படும். அது பற்றி கவலை வேண்டாம், நமக்குள்ளே அது இருக்கலாம். சக மாணவர்கள் உங்களுக்குள்ளேயே கூட நீங்கள் தொடர்பு கொண்டு ஒருவருக்கு ஒருவர் இதை பகிர்ந்து கொள்வது தான் வழி. இது மற்ற லௌகிக வார்த்தைகளை நாம் குறைத்து கொள்வது, இதுதான் ஒரு நமக்கு சிறந்த சாதனம். இதற்கு முன்பு தனுர் கற்பனை என்ற வில்லும் அம்பும் உதாரணத்திலே எப்படி ஒரு உபனிஷத்தில் இருக்கக்கூடிய தத்துவமசி போன்ற ஓங்கார பிரணவ தத்துவத்தை மனதில் அசை போட்டு மனதை கூர்மையாக்கி ஒரு அம்பாக பயன்படுத்தி நாம் பிரம்மத்தை நோக்கி செலுத்த வேண்டும். அவ்வாறு பிரம்மத்தை நோக்கி நாம் செலுத்தியவுடனே செலுத்தப்பட்டது மனம், சென்று அடைந்தது பிரம்மம். இரண்டும் ஒன்றாகிவிடும். அப்போ மனம் பிரம்மமாகிறது. பிரம்மம் மனம் முழுக வியாபித்து நிற்கிறது. எப்பொழுதும் வியாபித்து தான் இருக்கும். ஆனால் மனம் எப்பொழுதுமே பிரிந்திருப்பது போன்ற ஒரு பிரிவினை வாட்டத்தில் இருக்கும். இந்த மனம் பிரம்மத்தை பிரிந்த வாற்றத்தை நாம் சம்சாரம்னு சொல்கிறோம். அந்த ஆற்றாமை, அந்த துயரைத்தான் நிறைய கவிஞர்கள், பாரதியாரெலாம் பாடியிருக்கிறார். தீர்த்தக்கரையினிலே செண்பக தோட்டத்தினிலே காத்திருந்தேன் வருவாய் என்று நினைத்தேன், வார்த்தை தவறிவிட்டாய் கண்ணம்மா என்று பாடுவார். இன்னொரு பாட்டிலே நின்னையே சரணடைந்தேன் கண்ணம்மா என்று சொல்வார். இந்த மனம் என்பது நான் என்ற குறிப்பில் அவர் சொல்கிறார். கண்ணம்மா என்பது பிரம்மம். அந்த கண்ணம்மா என்ற பிரம்மத்தை அவர் மனம் அடைவதற்கு படுகின்ற அந்த பாட்டை அவர் சொல்கிறார். அதற்கு அவருக்கு அழைத்து செல்லுகின்ற ஒரு தூதுவனாக இருப்பது தான் வேதாந்த வாக்கியம். ஸோ வேதாந்த வாக்கியங்களை நாம் பிடித்து கொண்டால் அது நம்மை கொண்டு போய் பிரம்மத்தில் ஒப்படைத்துவிடும். யாரை கொண்டு ஒப்படைத்துவிடும்? யார் ஒருவன் தன்னை பிரம்மத்திலிருந்து வேறாக நினைத்தானோ அவனை கொண்டு போய் செலுத்தி, நீ வேறல்ல, பிரம்மமே தான். நீயே உன் கனவில் தொலைந்து போய் தவித்து கொண்டிருக்கிறாய். உன் கனவில் தான் நீ தொலைஞ்சு போயிட்ட. சில பேர் கனவுலையே தொலைஞ்சிடுவாங்க.
எங்கள் அம்மா அப்பா எங்கே காணோம், வீடு காணோம், எந்த கடன், நான் எங்கேயோ காட்டில் இருக்கிறேன்னு சொல்லுவான். அவன் இருக்கிறது அவனுடைய கனவில், அவன் கனவிலே அவன் இருக்கிறான். அவன் கனவில் எப்படி அவன் தொலைய முடியும்? அவன் இருக்கிறமே அவனும் இல்லை. இருந்தாலும் நம்மக்கிட்ட ஒரு பாவனை இருக்கிறது, நான் தொலைந்து விட்டேன் என்ற பாவனை, அடைந்து விட்டேன் என்ற பாவனை என்பதை கொண்டு நாம் தொலைந்து விட்டேன் என்ற பாவனையை நாம் நீக்கிக் கொள்கிறோம். இப்படி ஒரு அன்னைக்கு நம்ம பேசும்பொழுது பலர் இதை கேட்டிருப்பான், நேரலிலே கேட்டவர்கள் இருக்கிறார்கள். அதில் எஸ்டி மூர்த்தி என்பவர் தன் அனுபவத்தை எனக்கு பகிர்ந்திருந்தார். அது குரல் வழியில் அவர் பதிவு செய்திருந்தார். அதை கேட்டேன். கனவு உதாரணத்தில் சொல்லும் பொழுது கனவில் கண்ட மலைகளும் நதிகளும் சூரியனும் ஆகாயமும் அங்கு நடமாடிய மக்களும் பல்வேறு விதமான உயிரினங்களும் சுற்றுச்சூழ்நிலைகளும் அதில் இவரும் இருந்ததை அறிகிறார். அது அந்த மாதிரியான சிந்தனை கனவா என்று கூட அவருக்கு தெரியலை, அது நனவா என்றும் தெரியலை. அந்த கனவு அவரை இழுத்து கொண்டே போனவுடனே அது ஒரு வேதாந்த அனுபவத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறது. இது அத்தனையும் நான் தானே, இங்கே இருக்கின்ற பொருள் ஒவ்வொன்றும் நானே பலவிதமாக என்னை வேறுபடுத்தி கொண்டிருக்கிறேன். இவை எல்லாம் என்னிலிருந்து தான் தோன்றின. இதில் நடமாடுகின்ற நானும் என்னிலிருந்தே தோன்றியவன். நான் இந்த கனவில் இருக்கின்ற நான் அனுபவிக்கின்ற இந்த சுற்றுச்சூழலும் நானே உலகமாகவும் நானே உயிராகவும் நானே நானாகவும் நானே வேறொன்றாகவும் இருக்கதை நான் பார்க்கிறேன். அப்போ நான் தான் இருமையை சரி உண்டாக்குகிறது, நான் ஒருமை. அந்த ஒன்றை பிரம்மம் என்று அவர் பார்க்கும்பொழுது, அந்த ஒருமையில் இருக்கும் பொழுது அந்த கனவு மறைந்து விடுகிறது, அந்த தோற்றங்கள் எல்லாம் இல்லாமல் போகின்றன. ஒன்று எஞ்சியிருக்கிறது. அந்த ஒன்றை என்னவென்று அவரால் விளக்க முடியவில்லை. அவர் அது நானா என்று சொல்ல முடியாது, நான் என்றும் சொல்ல முடியல, நான் இல்லை என்றும் நான் சொல்ல முடியல, அது தனிமை என்றும் சொல்ல முடியல, அல்லது அது கூட்டம்னு தெரியல, அது சூன்யமும் இல்லை, அது இருக்கும் பொருளும் என்றும் சொல்ல முடியல. ஆனால் ஒன்று இருந்தது என்றவர் சொன்னார். அதுதான் அனிர்வசனீயம். எப்படி அது வார்த்தையால் சொல்வது என்று தெரியல. அந்த ஒன்று ஏகத்துவம், ஏவம் ஏவ அத்விதீயம் என்று சொல்லக்கூடிய அந்த பிரம்ம அனுபவம் தான் அது. அந்த பிரம்ம அனுபவத்திலே அனுபவிப்பவன் ஒருத்தர் இருக்கணும், அனுபவிக்கும் பொருள் ஒன்று இருக்கணும். இங்கே அனுபவிப்பதும் பிரம்மம், அனுபவித்து கொண்டிருக்கின்ற ஏதோ ஒன்று இருக்கிறது அல்லவா, அதை மனம் என்று தான் நம்ம முதல்ல ஆரம்பித்தோம். மனம் தான் போச்சு, அங்கே மனமாக சென்றது பிரம்மமாக கரைந்து விட்டது. பிரம்மம் தன்னைத்தானே அறிந்து கொள்வதை அவர் அறிந்தார். பிரம்மம் அறிந்தது. அதை மறுபடியும் அந்த மனது வெளிவரும் பொழுது நினைவு கொண்டு இந்த அனுபவத்தை மனம் உணர்ந்தது. அந்த சமயத்தில் மனம் இல்லாமல் போல, மனம் கரைந்து பிரம்மம் ஆகிவிட்டது. ஆனால் மீண்டும் இந்த நினைவுக்கு வரும்போது எனக்கு அந்த வார்த்தைகளை பதிவு செய்யும் பொழுது அந்த மனம் தான் அதை பதிவு செய்யும். இப்போ மனம் எப்பொழுதுமே நம்மை விட்டு விலகுவதே இல்லை. பிரம்மமும் மனமும் ஒரே பொருள், இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் மனதை நம்ம வாட்டி வதச்சி கொன்று அதை சென்று போய் பிரம்மமாக ஆக்கணும்லாம் செய்ய வேண்டாம். அது எப்பொழுதுமே பிரம்மம் தான். ஒரே ஒரு வேண்டுகோள், ஏன் மனமே, நீ பிரம்மம் என்பதை ஏன் ஏற்க மறுக்கிறாய்? நீ உடலும் மனமும் உலகமும் சம்சாரி என்றும் துன்பப்படுவன் என்றும் சுகப்படுவன் என்றும் சாதனை செய்து அடைய வேண்டும் என்றும் உபனிஷத்தை படித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் ஏன் அலைப்பாய்கிறாய்? நீ பிரம்மம் என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு உனக்கு ஏன் தயக்கம்? நீ பிரம்மம் இல்லை என்று சொல்வதிலே தான் நாட்டம் இருக்கிறது. நான் பிரம்மம் என்று சொல்வதில் உனக்கு ஏன் விருப்பம் இல்லை என்று நாம் அதுக்கு போதனை செய்யணும். மெல்ல மெல்ல அந்த மனம் நான் அகிலாண்ட முழுவதும் நிறைந்திருக்கின்ற ஏகாந்தமான ஒரு சைதன்ய வஸ்து என்று அறிவு நமக்கு ஏற்பட நமக்கு அயலாக இருக்கின்ற எல்லா பொருட்களும் என்னை சார்ந்து இருக்கின்ற என் நிழல்கள் என்று நான் அறிகிறேன். இது குறித்தும் நான் அச்சப்பட வேண்டிய அவசியமில்லை என்ற ஒரு எண்ணம் நமக்கு வரும்பொழுது இது மீண்டும் மீண்டும் சிந்திக்கணும். இதைத்தான் அந்த ஓங்கார தியானம் தனுர் கற்பனை நமக்கு சொல்கிறது. இனி நாம் இந்த உபனிஷத்தின் மீதி மந்திரங்களை நாம் பார்ப்போம். 3வது முண்டகம் வேறு இருக்கிறது. இந்த முண்டகத்தை நாம் முடிக்க பார்ப்போம். வேறு எண்ணங்களையும் வேறு சிந்தனைகளையும்
தேவைப்பட்டால் மட்டும் பயன்படுத்துங்கள். அது அந்நிய வாச்சோ, வேறுபட்ட சொற்கள், அதை தவிர்த்து முயலுங்கள். விமுஞ்சக, விட்டு தொலைப்பீர் என்று சொல்கிறது. இதுவே அமிர்தஸ்ய ஏஷ சேது. இதுதான் உங்களுடைய பிரம்ம நிலையை நீங்கள் தக்க வைத்துக் கொள்வதற்கும் காப்பாற்றிக் கொள்வதற்கும் ஒரு சாதனமாக இருக்கும். இதுதான் அமிர்தஸ்ய சேது. நீர்தான் அந்த அமிர்தம் என்று சொல்லக்கூடிய அந்த சாந்தத்தினுடைய கொள்ளிடம் என்று அது சொல்கிறது. எப்பொழுதெல்லாம் இந்த லௌகீக வாழ்க்கையிலே மற்றவங்களோடு வாழ வேண்டுமோ, பேச வேண்டுமோ, அப்பொழுதெல்லாம் மறவாமல் நான் பிரம்மம், நான் ஆத்மா, அளவற்றவன், ஆனந்த சுரூபம் என்பதை நினைத்து கொண்டு அதற்கு பிறகு நான் உலகத்தில் நடமாடப் போகிறேன். எப்படி இந்த பிரம்மம் மாயையை அணிந்து கொண்டு இந்த பிரபஞ்சமாக அது எல்லாற்றும் செயல்படுகிறதோ, எப்படி அந்த பிரம்மம் கண்ணன் என்ற உருவத்தை எடுத்துக்கொண்டு மகாபாரதத்திலே நடமாடியதோ, எப்படி ராமன் என்ற உருவத்தை எடுத்துக்கொண்டு ராமாயணத்திலே நடமாடியதோ, அதுபோல நான் இந்த சரீரத்தில் இருந்து கொண்டு இந்த உலகத்தில் நான் சிருஷ்டி செய்த உலகத்தில் நான் நடமாடுவேன். எது குறித்தும் கவலையற்ற, எது குறித்தும் அச்சமற்ற, எதுவுமே வேண்டப்படாத முழு முதலான நான் இவரை சந்திக்கும் பொழுது நான் எந்த துன்பமும் அடைய மாட்டேன். இதை செய்யும் பொழுது நான் எந்த துன்பமும் அடைய மாட்டேன். இது தோல்வியோ வெற்றியோ என்பது பற்றி எனக்கு கவலை இல்லை. இது எல்லாமே என்னுடைய சிருஷ்டியில் அடங்கும் என்று நினைவோடு அந்த மாயை சட்டையை அவர் அணிந்து கொண்டது போல நீங்கள் அந்த கரணம் என்ற சட்டையை, அதாவது மனம் என்கிற சட்டையை அணிந்து கொண்டு வாழ்க்கையில் தொடங்குங்கள். வேலை முடிஞ்சிடுச்சா, உடனடியாக சட்டையை கட்டிட்டு நீங்கள் உங்களுடைய யதாஸ்தானமாகிய உங்கள் பிரம்மஸ்வரூபத்தில் இருங்க. அல்லது வேறு ஏதாவது வேலையை சிந்திக்கணும், யார் என் முன் இல்லை, எதுவும் செய்யவில்லைன்னா உங்களுக்குன்னு செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கலாம். துணிகளுக்கு அயன் பண்ணலாம், துணி துவைக்கலாம், சமைக்கலாம். அந்த சமயத்திலும் கூட அந்த கரணம் என்ற போர்வையை போர்த்தி கொண்டு நான் முழுமையாக இருந்து கொண்டு இதை செய்கிறேன் என்றதை மட்டும் மறந்துட வேண்டாம். இது தான் அந்நிய வாச்சோ விமுஞ்சக என்றது, விமுஞ்சத என்று சொல்லுகின்ற சொல்லுடைய உட்பொருள். அரா இவ ரத நாபவ் சம்ஹதா யத்ர நாட்யஹ ச ஏஷோ அந்தஸ்சரதே பகுதா ஜாயமானாஹ ஓம் இத்யேவம் தியாயத ஆத்மானம் ஸ்வஸ்தி வஹ பாராய தமசஹ பரஸ்தாத். இந்த மந்திரத்துக்கு செல்வதற்கு முன்னாடி நான் காட்டுவேன், அதை நீங்கள் பார்க்க வேண்டும். பார்த்து காட்டப்பட்டது என்ன என்று உங்கள் மனதிலே ஒன்று விளங்கும். அது என்ன என்று நீங்கள் பாருங்கள். காட்டுவேன் என்று சொன்னேன், நீங்களும் பார்த்தீர்கள். நான் ஒன்று காட்டுவேன், இரண்டு காட்டுவேன்னு சொல்லலை, காட்டுவேன்னு சொன்னேன். ஆனால் நான் காட்டும் பொழுது உங்களுக்கு ரெண்டு தெரிஞ்சுது. நான் முன்கூட்டி ரெண்டுன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்கள்? காட்டுவேன் என்று காட்டியதை இரண்டு காட்டுகிறார் என்று நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கிறீங்க. முதல் நாலேஜ் ரெண்டு. அப்போ எண் தான் முதல்ல உங்களுக்கு வருது, எண்ணிக்கை. அதுக்கப்புறம் ஒரு சொல் பிறக்கிறது. ஒரு குருவி, ஒரு பானை போன்ற ஒரு சொப்பு, ரெண்டுமே சொப்பு தான். குருவி சொப்பு, பானை சொப்பு அப்படின்னு ரெண்டு. முதல்ல எண் வந்துடுச்சு, அப்புறம் எழுத்து வந்துடுச்சு, சொல் வந்துடுச்சு உங்களுக்கு. குருவி என்றும் பானை என்றும். எண்ணும் எழுத்தும் கண்ணனும் தகும் என்று சொல்வார்கள். இந்த எண்ணும் எழுத்தும் தான் எப்பொழுதுமே நம் மனதிலே தோன்றிக் கொண்டிருக்கும். எதை பார்த்தாலும் எண்ணிக்கை தான் நமக்கு வரும். ஒன்று இருக்கிறது, ரெண்டு இருக்கிறது, அதுக்கப்புறம் தான் என்னென்ன இருக்கிறதுன்று வரும். இப்போ நம்மளுடைய புத்தி எப்படிப்பட்டது? எண்ணை பார்ப்பதற்கும் பிரித்து பார்த்தா தான் எண்ணிக்கை வரும். நான் ஒன்று காட்டுவேன்னு சொல்கிறேன், ஆனால் நீங்கள் காட்டுவேங்கிறத கண்டீர்களா?
காணும் முன்னே நீங்கள் வந்து இது ரெண்டுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க. அப்போ எண் தான் நமக்கு முதல்கிறது. பேத புத்தி தான் இருக்கிறது. பேதம் என்றால் வேற்றுமை, புத்தி என்றால் அதை பற்றிய எண்ணம். பேத புத்தி தான் நமக்கு இருக்கிறது. எதை பார்த்தாலும் நமக்கு பேத புத்தி இல்லாமல் நம்ம பார்க்க முடியாது. இல்லைன்னு சொன்னால் ஒரு பொருளாக எல்லாமே தெரியும். அதில் சூரியன், ஆகாயம், தென்னைமரம், வீடு எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஒரு பொருளாக தெரியும். அப்படி நமக்கு என்னைக்கா பார்த்துருக்கோமா? இல்லை. பனி மூட்டமாக எல்லாம் மூடிடுச்சுன்னா பனிங்கிற ஒன்று தெரியும். அப்போ கூட நான் இருக்கிறேன், பனியை பார்க்குறீங்க, ரெண்டு இருக்கும். எதையுமே நாம் எண்ணிக்கையில் தான் பார்க்கிறோம். நம்பர் என்ற இது வந்து நமக்கு பின்னாடி தான் சொல்லித்தராங்க. 1 2 3 4. குருவிகளுக்கெல்லாம் ஏதாவது நம்பர் சொல்லி கொடுத்துருக்குறாங்களா? எறும்புகளுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்களா? இல்லை. ஆனால் அவற்றிற்கும் எண்ணிக்கை உண்டு. அதன் மனதிலும் கூட 3 முட்டை வச்சுட்டு போனால் இங்கே 2 தான் இருக்குது அப்படின்னு காக்கா தேடும். அப்படி தேடுறது வந்து சயின்ஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்போ எண் என்பது அது 1 2 3 என்ன தெரியாவிட்டாலும் கூட பேதங்கள் அதனுடைய தொகுப்பு என்ன இருக்குது பாருங்கள். அப்போ தொகுப்பறிவாகவும் நாம் பிரித்தறிவாகவுமே நம்முடைய புத்தி இருக்கிறது. 2ன்னு சொன்னேன். நீங்கள் என்ன நினச்சிங்க? இப்போ 2ன்னு தெரிஞ்ச உடனே என்னாச்சு? உங்களுக்கு இதுக்கு ஒரு பேர் தரணும், இதுக்கு ஒரு பேர் தரணும். ஏன்னா 2ன்னு சொல்ல மாட்டீங்கல்ல. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனசில் குருவி பானைன்னு வந்துடுச்சு. நான் உண்மையிலே 2 காட்டினேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நான் மண்ணுங்கிற ஒன்றை தான் காட்டினேன். 2 கையில் இருக்கிறதுனாலையும் தனித்தனியாக இருப்பதனாலையும் இடைவெளி இருப்பதனாலையும் இதை பார்த்துவிட்டு இதை பார்ப்பதனாலையும் கால இடைவெளி, இடைவெளி, பொருள் இடைவெளி என்று 3 வந்துருச்சுல உங்களுக்கு. இது பொருளாலும் இடத்தாலும் காலத்தாலும் பேதப்பட்டதாக நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் நான் அந்த எண்ணத்திலேயே நான் சொல்லலைங்க. நான் காட்டுவேன் என்று சொன்னது களிமண்ணை காட்டுவேன்னு தான் சொன்னேன். இன்னைக்கு களிமண்ணை காட்டாமையே சரி இதை காட்டினீங்க. இது களிமண் இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்கள், இது களிமண் இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் உண்மையிலே பாரமார்த்திக சத்தியமாக களிமண்ணைத்தான் காட்டினேன். அது 2 களிமண் நான் எப்படி சொல்லுவேன்? சொல்லவே முடியாது. களிமண் ஒன்று தானே. களிமண் ஒன்றை காட்டினேன். ஆனால் உங்களை களிமண்ணை பார்க்க விடாமல் தடுத்தது யார்? நான் காட்டியது களிமண்ணை. நீங்கள் கண்ணிமனை பார்க்காமல் 2 என்றும் குருவி என்றும் பானை என்றும் சொல்ல வைத்தது யார்? இதுதான் களிமண் மீது இருக்கின்ற அறியாமை. களிமண் உங்களுக்கு தெரியாத பொருள் இல்லை, தெரிஞ்சிச்சு தான். இருந்தாலும் வேறொரு அறிவு முந்திக் கொள்கிறது. 2 என்ற அறிவும் இந்த தசமனில் கதையில் நீங்கள் பார்த்துருப்பீங்களா? 9 பேர். அந்த 9 என்ற எண்ணிக்கை தானே அவனை வந்து நாங்கள் 9 பேர் தான் இருக்கிறோம், நாங்கள் 9 பேர் தான் இருக்கிறோம். 10 பேர் இருக்கிறாங்க, ஆனால் 9 பேர் இருக்கிறங்கிற எண்ணம் வந்து இருக்குது. அந்த 9 பேருங்கிற எண்ணம் இருக்கும் வரை 10ங்கிற உண்மை மறைக்கப்பட்டிருது. ஆனால் 10 அவன் கண் முன்னாடி இருந்துக்கிட்டே இருக்குது. கண் முன்னாடி பார்த்து கொண்டே அதை வேறொன்றாக பார்க்கின்ற நிலைமை நம்முடைய அந்த கரணத்திற்கு இருக்கிறது. நம்முடைய புத்தியினுடைய தன்மை அது. அதை குறை சொல்ல வேண்டாம். அது அறியாமையில் தான் இருக்கிறது. ஒரு பொருளினுடைய உண்மைத்தன்மையை பார்க்க விட்டாமல் அதனுடைய விகாரத்தை பார்க்கின்ற ஒரு குணத்தை தான் அது பெற்றிருக்கிறது. இது மண் என்று நாம் சொன்ன பிறகு தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் உங்களுக்கு முதல்ல தோன்றுவது பானை என்றது தான். இப்போ ஒரு பொருளுடைய விகாரம் தான் நம்முடைய மனதை கவர்கிறது. நிர்விகாரமான களிமண்ணை நாம் பார்க்க தவறிவிடுகிறோம். களிமண்ணுக்கு எந்த விகாரம்னா எடுக்கும், அதுக்குன்னு ஒரு விகாரம் கிடையாது. அது வந்து உருண்டையாக இருக்கலாம், சதுரமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். இப்போ நம்முடைய புத்தி எப்படிப்பட்டதுங்கிறத நம்ம புத்தியை நம்ம வந்து கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னு சொன்னால், வஸ்துவனுடைய ஆதார அதிஷ்டான தன்மையை பார்க்காமல் அதனுடைய விகாரத்தை மட்டுமே பார்க்கும் தன்மையில் அது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் அறிவு. அறிந்து தான் பார்க்கும். வெட்டி துண்டு துண்டாக பார்க்கும். அதனுடைய அறிவு இல்லைன்னு சொன்னால் அது ஞானியாக இருந்து போய் எல்லாவற்றையும் ஒன்றாகவே பார்க்கும். தன்னையும் உலகத்தையும் கூட ஒன்றாக பார்த்துடும். அப்படி பார்த்தோன்னா படைப்புக்கு என்ன மீனிங் இருக்குது? என்னை படைத்தார், உன்னை படைத்தார், கொசுவை படைத்தார், எறும்பை படைத்தார்னு எப்படி சொல்ல முடியும்? எல்லாமே ஒன்றாக பார்த்ததுன்னு சொன்னால் அங்கே வந்து பல இருப்பதுன்னு என்ன சொல்ல முடியாது இல்லையா?
அப்போ சிருஷ்டின்னு சொன்னாலே பலன் தானே வரணும். ஒன்றே ஒன்று பண்ணிட்டு சிருஷ்டின்னு சொன்னால் எப்படி சொல்ல முடியும்? 4-5 செய்தால் தான் சிருஷ்டி படைப்புன்னு சொல்ல முடியும். அப்போ 4-5 படைச்சதுன்னு சொன்னால் எதை வைத்து அது படைக்க முடியும்? அப்போ 4 பொருளை உற்பத்தி பண்ண முடியுமான்னு? ஒரு களிமண்ணை கொடுத்து சிருஷ்டி பண்ணுங்கன்னு சொன்னால் 4 களிமண் கொடுங்கன்னு கேட்போமான்னு? களிமண் ஒன்றா தான் இருக்கும். நாம் படைப்புங்கிறது எதை செய்ய போகிறோம்? அந்த களிமண்ணை விகாரப்படுத்துகிறோம். விகாரம்னா அந்த ஷேப்பு மாற்றுறோம், வடிவங்களை மாற்றுவது விகாரம்னு சொல்கிறோம். இந்த விகாரங்கள் வந்து உண்மையா அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் விகாரங்கள் தான் படைப்பு. அந்த ஏன் உண்மையாக தெரியுதுன்னு சொன்னால் நமக்கு அதிஷ்டானமாகி களிமண்ணை இது மறைத்து அது இருப்பதாக காட்டுவதால் அது உண்மையாயிடுது. இப்போ நம்ம ரிவர்ஸ் இன்ஜினியரிங்கில் திருப்பி தலைகீழ பார்க்கும்போது தான் தெரியுது களிமண் தான் உண்மை, விகாரம்ங்கிறது வந்து உண்மை இல்லைன்னு தெரியுது. ஆனால் புத்தி என்ன பண்ணுது? முந்திக்குது. விகாரத்தை பார்த்துவிட்டு களிமண்ணை பார்க்க தவறுவதனால எது சத்தியமாக தெரியும்? அதுக்கு விகாரம் சத்தியமாகவும் களிமண் அதுக்கு சத்தியம்னு அதை பற்றி கவலையே இல்லாமல் மறைந்தே போகிறது. மறந்தே போயிட்டேங்க. இது வந்து களிமண்ணால் செய்யப்பட்டதுன்னு நான் நினைக்கவே இல்லைங்க. அப்படி தான் நினைக்கிறோம். வீட்டில் கொண்டு போய் ஒரு களிமண் பொம்மையை கொண்டு வந்து சாமின்னு சொல்லி அது சாய்பாபா, நம்ம சீரடி பாபா அப்படின்னு சொல்கிறோம். அவருடைய முட்டி காலில் காலை போட்டுட்டு அந்த ஆசனத்தில் உட்கார்ந்துருக்கிறது பார்க்கும்போது எல்லாம் தொழுகிறார்கள். யார் மனதிலும் அது வந்து களிமன்ற எண்ணமே வரலை. அல்லது பளிங்கிலா செய்து தான் பளிங்குன்னு யாரும் சொல்லவே மாட்டாங்க. அந்த பளிங்கை மறைத்தது எது? எதுவுமே மறைக்கலை. பளிங்கு தான் அங்கே இன்னமும் இருக்கிறது. விகாரம் மறைக்குதுன்னு யாராவது சொன்னால் நம்ம வந்து அது வந்து ஃபூலிஷாக இருக்குது. எப்படிங்க விகாரம் மறைக்கும் அப்படின்னு. ஆனால் புத்தி விகாரத்தை உண்மை என்று எடுத்துக்கொண்டு உண்மையை பார்க்க தவறுகிறது. அப்போ உண்மையை விகாரம் மறைக்கிறதுன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் வேறொன்றையும் காட்டுகிறதுன்னு சொல்லலாம். விகாரம் ஒரு விகாரம் என்ன ஆச்சு? நான் என்ன பண்ணுறேன், ஒரு பூரி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கிறேன், அது 2ஆக பிரிச்சுன்னு நீங்கள் உங்கள் கண்ணுக்கு உடனடியாக ஒரு பூரி மாவுன்னு தோணாது, 2 உருண்டைன்னு தான் சொல்கிறோம். ஏன் உங்கள் மனசு எப்போவுமே ஒரு பூரி மாவுன்னு சொல்ல மாட்டேங்குது? என்ன ஆச்சு உங்கள் புத்திக்கு? உடனடியாக எண்ணிக்கைக்கு தானே போகுது. இந்த எண்ணிக்கைங்கிற ஒரு எண்ணம் எப்பொழுதுமே வேறுபடுத்தி காட்டிவிடுகிறது. அப்போ எண்ணிக்கைங்கிற வேறுபடுத்தி வந்த உடனே நீங்கள் அதிஷ்டானத்தை மாற்றிவிடுங்க, மறந்துடுவீங்க. அது ஒரு பூரி மாவுங்கிறது போயிட்டு 2 எடுத்துக்கிட்டார் கையில், என்ன பண்ண போகிறார் அப்படின்னு அடுத்த நிலைகள்லாம் நம்ம போயிடுறோம். அது பேர் விட்சேபம்னு பேர். அது என்னென்னவோ ஆக போகுது, அதுக்கு என்னென்ன பேர் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்பொழுது அது விட்சேபம். விட்சேபம்னா வேறுபாடுகள், ஒரு மறைப்பு, அதனால் உண்டாகின்ற விட்சேபம். மறைப்பு யார் மறைச்சது? யாராவது வந்து இந்த குருவி வந்து களிமண்ணை மறைச்சதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? எப்படிங்க அது களிமண் மறைக்குது? உண்மையில் களிமண்ணை அதுதான் காட்டுது. களிமண்ணை யாருமே மறைக்கவே முடியாது. பிரம்மத்தையும் யாராலும் மறைக்கவே முடியாது. உங்களுடைய ஆத்மாவையும் எதனாலும் மறைக்கவே முடியாது. ஆனால் உங்களுடைய கவனம் முழுக்க ஆத்மாவின் விகாரத்திலேயே இருக்கிறது. உங்கள் கவனம் முழுக்க பிரம்மத்தின் விகாரத்திலேயே இருக்கிறது. உங்களுக்கு எண்ணிக்கை முக்கியமாகிடுச்சு. எண்ணிக்கையே வந்தது, விகாரங்களினாலே எண்ணிக்கை வருது. அப்போ எண்ணிக்கையும் விகாரமும் என்ன செய்யுது? அதிஷ்டானமாகிய பிரம்மத்தை மறைக்கிறது. உங்களுடைய எண்ணங்களும் மனதில் தோன்றிய எண்ணங்களும் என்னாச்சு? அதிஷ்டானமாகிய உங்களுடைய ஆத்ம சைதன்யத்தை, உங்களுடைய அறிவுத்தன்மையை மறைக்குது. அறிவுத்தன்மையை மறைத்து அறிபவனாக மாற்றி விடுகிறது. நீ என்ன பண்ண, நான் அறிபவன், நான் அறிஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிற அந்த தப்புன்னு சொல்லலை. நீங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லக்கூடிய நிலையே ஆத்மா தான். ஆனால் தெரிந்து கொள்வேன் என்று சொல்லும்பொழுது என்னாச்சு? தெரியாதவன் என்ற ஒருத்தர் இருக்கிறான் இல்லைங்க. அப்போ தெரியாதவன் ஒருவன் இருந்தபோது மறைப்பு இருக்கிறது இல்லையா? அப்போ ஆத்மாவை தெரியாதவனாக மாறிவிடுகிறாய், வெளி உலகத்தை தெரியாதவனாக மாறிவிடுகிறாய். ஆத்மா தான் வெளி உலகமாக இருக்குதுன்னு தெரியாமல் போகிறார். இது தான் நம்மளுடைய சிந்தனைக்குரிய இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இப்போது நாம் பேசக்கூடிய இந்த உதாரணங்கள் எல்லாம் பேத புத்தியினால், எண்ணிக்கை புத்தியால், அது பேர் எண்ணிக்கைக்கு சாங்கியம்னு பேர். இந்த சாங்கிய புத்தியால், இந்த பேத புத்தியினால் நாமரூபங்கள் விகாரத்தை பெரிதுபடுத்தி முக்கியப்படுத்தி விகாரத்திற்கு காரணமான அதிஷ்டானத்தை மறந்து விடுவது. அதான் அப்பிரமத்தேன அப்படின்னு சொன்னோம். ஞாபக குறைவாக போயிடாதே அப்படின்னு சென்ற மந்திரத்தில் பார்த்தோம்மா. அப்பிரமத்தேன
நாகக்குறைவாக அதிஷ்டானத்தை மறந்துவிட்டு விகாரத்தில் இறங்கிடாதீங்க. எல்லாரும் விகாரத்தில் தான் குதூகலமாக இருக்கிறாங்க, அதிஷ்டானத்தை விட்டுடுறாங்க. எல்லாருக்குமே அது இப்போ ஒரு நம்முடைய சம்சாரங்கிறதே அதுதான், அதிஷ்டானத்தை மறந்து விகாரத்தில் வாழ்வது. நிர்விகாரியாகிய நீ இருந்து கொண்டு அதிஷ்டானமாக விகாரியாகிய மனதை நீ நினச்சிக்கிறப்பார். அந்த விகாரங்களில் எது சிலது பிடிக்குது, உனக்கு சிலது பிடிக்க மாட்டேங்க. உன் மனோவிகாரங்களிலே சில விகாரங்களுக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லி அந்த விகாரத்தை நாடி செல்கிறாய். சில விகாரங்கள் ஏற்படக்கூடாது என்று தவிர்க்கிறாய். ஐயோ இது நடக்கக்கூடாது நடக்கக்கூடாது நடக்கக்கூடாதுன்னு நீ மனசுக்குள்ளேயே சொல்கிற. ஆனால் இது நடக்கணும்னு சில பேர் ஆசைப்படுறாங்க. இதெல்லாம் விகாரங்கள். இந்த விகாரங்களிலே நீ மூழ்கி இருக்கும் பொழுது நிர்விகாரியான உன்னுடைய தன்மை உனக்கு தெரியவே தெரியாது. இது புத்தியினுடைய தன்மை. நல்ல வேளையாக எந்த புத்தி உனக்கு விகாரத்தை கொடுத்து ஆத்மாவிலிருந்து வெளித்தள்ளியதோ அதே புத்தியை கொண்டு தான் நாம் ஆத்மாவை நோக்கி அதை செலுத்தணும். அப்போ ஆத்மாவை நோக்கி அந்த புத்தியை செலுத்துகின்றது தான் நிதித்தியாசனம் அல்லது தியானம் என்று சொல்கிறோம். இதுக்காக வேண்டி நான் பிராணாயாமம் தாரணை இதெல்லாம் செய்யுங்கன்னு நான் சொல்லலை. இது பழகுறவங்களுக்கு ஆரம்ப காலத்தில் 5 நாள் சொல்லிக் கொடுத்தா போதும். குழந்தையாக இருக்கும்போது அமர்ந்து பிராணாயாமம் செய்து தாரணை செய்து கொடுத்தோம். அந்த ஆரம்ப காலத்தில் இந்த பழக்கத்தை கொடுத்துட்டா போதும். வாழ்நாள் முழுக்க செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஏனோ சில பேர் வாழ்நாள் முழுக்க இதே பண்ணிகிட்ருக்குறாங்க. எதுக்காக இதை பண்ணிகிட்ருக்குறாங்க? தட்டை கழுவிக்கிட்டே இருக்கிறாங்க. வாங்க சாப்பிடலான்னா இல்லைங்க கழுவிக்கிட்டே இருப்பேன்னு தான் சொல்கிறாங்க. தட்டை கழுவதே சாப்பிட்றதுக்காக தான். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? துணி துவைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க, அது ட்ரெஸ்ஸை காய வச்சு போட மாட்டேங்கிறாங்க. தட்டை கழுவிக்கிட்டே இருக்கிறாங்க, தட்டில் போட்டு சாப்பிடணுங்கிறத விட்டுறாங்க. இது எப்படி இருக்குது? ஆனால் அதெல்லாம் நம்ம ஒழுங்காக தான் செய்கிறோம். ஆனால் தியானத்தில் மட்டும் பிராணாயாமம் பண்ணுவதோ, அதை எண்ணுவதும் கும்பகம் பண்ணுவதும், அதுக்கப்புறம் அதை பஸ்திரிக்காவோ என்னென்னவோ அவங்க சொல்கிறாங்க, இதெல்லாம் செய்துக்கிட்டே இருக்கிறாங்களே தவிர இது எதுக்காகனா பாத்திரம் துவைக்கிற வேலை, பாத்திரம் க்ளீன் பண்ணுற வேலை. இந்த பாத்திரத்தில் கொண்டு வேதாந்த விஷயத்தை வைக்கணும்ப்பா. அது எத்தனை நாள் நீ பண்ணுவேன்? தெரியாதனமாக அதை நான் சொல்லி கொடுத்துட்டதுனால நீ அதுவே சாதனமே சாத்தியமாக்கிட்ட. உனக்கு சாத்தியம் வேறு இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு குருநாதர்களுக்கும் தெரியல. அவங்களும் வாழ்நாள் முழுக்க அதையே செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் சாத்தியம். என்றோ ஒரு நாள் வரும், என்றோ ஒரு நாள் காட்சி கொடுக்கும், என்றோ ஒரு நாள் நடக்கும் அப்படின்னு அவங்க ஏதோ நிச்சயப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. அதனால் நிதித்தியாசனம் என்பதற்கு ஆசனம் தேவை தான். அது நல்ல சுகமான ஆசனமாக இருக்கணும். பிராணாயாமம் தேவை. எதுக்கு? மனதை கொஞ்ச நேரம், ஏன்னா உட்காரதுக்கு முன்னாடி வேறு ஏதோ செய்து விட்டு வந்திருக்கிறீர்கள். அந்த செயலினுடைய நினைவுகள்லாம் உங்களுக்கு தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கும். மனம் என்பது ஒரு துணி போலன்னு சொன்னேன். அது தண்ணியில் போட்டு முக்கி எடுத்துட்டோம்னு சொன்னால் காய கொஞ்சம் நேட்டாகும். அதை காய வைக்கிறதுக்கு ஊதி ஊதி காய வைக்கணும். அதுதான் பிராணாயாமம். நீங்கள் பிராணாயாமத்தில் மூச்சை ஊதி ஊத மனசு காய்ந்துடும். அதில் இருக்கக்கூடிய பய உணர்வுகளோ ஏக்க உணர்வுகளோ நாளை திட்டங்கள் போடுகின்ற எண்ணங்களோ எதிர்காலம் பற்றிய எண்ணங்களோ எல்லாமே கொஞ்ச நேரத்துக்கு அந்த பிராணாயாம காற்றிலே காய்ந்து உலர்ந்து மனம் விடுபட்டு நிற்கும். இப்போ மறுபடியும் நம்ம பிரம்மத்தில் துவைக்கலாம். அதுக்காக வேண்டி தான் நம்ம சொல்லி கொடுத்துருக்குறோம். மீதி அந்த தியானத்தை வாழ்நாள் முழுக்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நிதித்தியாசனம் பழகுபவர்கள் ஏற்கனவே ஆசனமும் பிராணாயாமமும் தாரணையும் செய்து முடித்திருந்தவர்கள் தான் அவங்களுக்கு நடந்து கொண்டே தியானம் செய்யலாம், படுத்து கொண்டே தியானம் செய்யலாம், சமையல் செய்து கொண்டே தியானம் செய்யலாம், சைக்கிள் ஓட்டிக்கொண்டே தியானம் செய்யலாம், காஃபி அறிந்து கொண்டே தியானம் செய்யலாம், ஒருத்தரோட பேசிக்கொண்டே கூட தியானம் பண்ணலாம். இதுவும் உங்களுக்கு பழகணும். எப்பொழுதுமே உங்கள் மனதிலே மற்ற விமோச்சகன்னு சொல்லக்கூடிய அந்நிய வாச்சோ அனைத்தையும் நீங்கள் செய்து கொண்டே இந்த நிதித்தியாசனத்தில் இருந்து கொண்டிருக்கலாம். இதை நம்ம இந்த பழக்கத்தை நீங்கள் கொண்டு வந்துடு. இதுக்காக வேண்டி யாரும் தனியாக ரூம் தேடி அங்கங்கே போய் அலைய வேண்டாம். அது உங்களுக்கு மறுபடியும் அடிமைப்படுத்திடும். நான் அங்கே போனால் தான் கிடைக்கணும். இப்போ நம்முடைய மூர்த்தி சாருக்கு என்ன சொல்கிறேன், அந்த அனுபவம் கிடைச்சதுனால ஒரு அடையாளம் கிடைச்சிருச்சு. ஓ, இது நம்ம அடைய வேண்டிய பொருள் இல்லை, நம்மகிட்ட தான் இருக்குது. நான் இன்றைக்கி இங்கேருந்து கொண்டு வரல, எல்லாத்தையும் விட்டு தொலைச்சோன்னா நான் அதுவாயிட்டேன். அவர் கனவில் இருக்கக்கூடிய அத்தனை நாமரூபங்களையும் விட்டார். நாமரூபம் போனவுடனே நாமியாக இருக்கக்கூடிய அந்த நாமி நிற்கிறார். நாமி யார்? நான் தான். நான் மட்டுமே இருக்கிறேன். நாமரூபங்கள் தான் என்னை என்னிடமிருந்தே மறைத்து விட்டது. நாமரூபத்தில் நான் கவனத்தை செலுத்தினால் என்னையில் நான் கவனம் செலுத்த விட்டுவிட்டேன்.
அப்போ என்னிடம் கவனம் செலுத்துவதற்கு, கவனத்தை உள்முகமாக திருப்புவதற்கு வேண்டிய சாதனங்களாகத்தான் இந்த உபனிஷத் வாக்கியங்கள் இருக்கின்றன. அந்த விதத்திலே இந்த மந்திரத்தை நம்ம பார்க்கணும். அரா என்றால் ஆரக்கால்கள், இவ என்றால் போல. அரா என்றால் ஆரக்கால்கள், இவ என்றால் போல. ரத என்றால் ரதம், வாகனம். அதனுடைய சக்கரத்தினுடைய மையப்பகுதி நாபி. அந்த ரத நாபியில் ஆரக்கால்கள் எவ்வாறு பல திக்குகளும் செல்கிறதோ, அல்லது ஒழுங்காக சம்ஹதா பொருத்தப்பட்டு உள்ளனவோ. எப்படி அது சம்ஹதம் என்றால் திட்டமிட்டபடி பொருத்துதல் அப்படின்னு அர்த்தம். சம்ஹதத்துவம் என்றால் அறிவுபூர்வமாக முன்திட்டப்படி பொருத்துதல், அசம்பிள் அப்படின்னு அர்த்தம். எப்படி கடிகாரம் ஒரு முன்திட்டப்படி எல்லா பொருட்களையும் பொருத்தப்பட்டதுனால அது கடிகாரம்ன்ற பெயரை அது அடைகிறது. வீட்டு கதவு, வீட்டு ஜன்னல், அது நாற்காலி, கைப்பிடி, ப்ரெஷர் குக்கர், இதெல்லாம் பார்த்தோன்னா பல பொருட்களுடைய திட்டமிட்டபடி அமைஞ்சோம்னா ஒரு காரியத்தை செய்கிறது, ஒரு பலனை அது உண்டாகிறது. முன்திட்டப்படி ஒன்றை பொருத்தி இருந்தால் அந்த பொருத்தப்பட்ட பொருள் தன் பொருட்டா பிரிதின் பொருட்டா அப்படின்னு நம்ம பார்க்கணும். தன் பொருட்டு, பிரிதின் பொருட்டு. தன் பொருட்டுன்னா ஏதாவது நான் செய்கிறேன்னு வச்சுக்க, என் பொருட்டு நான் சொல்கிறேன் இல்லையா, என் பொருட்டு அப்படின்னு பேர். பிரிதின் பொருட்டுன்னா இன்னொன்றின் பொருட்டு, மற்றவங்களுக்காக நான் செய்கிறேன். கதவை கேட்குறோம். நம்ம நேற்று கூட சொன்னேன், ஒரு கதவை ஒருத்தர் கேட்குறாரு, நீ ஏன் என் நேரமும் அப்படி எப்படியும் போயிட்டு வந்துட்டு இருக்கிற அப்படின்னு நான் கேட்குறேன்னு வைங்க. அது என்ன சொல்லும்? என்னை ஏன் கேட்குறீங்க, என்னை இந்த மாதிரி பொருத்தி வச்சானே அவனை கேளுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ எந்த ஒரு கதவு என்ன சொல்லும்? அதுக்கு என்ன சொல்ல, அது தன் பொருட்டை. நான் சுற்றிக்கிட்டு இருக்கிறது எனக்கு என்ன தலைவிதியா, என்னை இப்படி வச்சதுனால அப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கதவு என்ன சொல்லும்? தன் பொருட்டு இல்லை, பிரிதின் பொருட்டுன்னு சொல்லும். சமையல் பண்ணுறீங்களே யாருன்னு சொன்ன, எதுக்காகன்னு சொன்னாக்கா, இந்த குக்கருக்காக பண்ணுறாங்க. பாவம் அது பசியாக இருந்தால கொஞ்சம் அதுக்குள்ளே அரிசி போட்டு தண்ணி ஊற்றி காய்கறி போட்டு வேக வைக்கிறேன். குக்கருக்குன்னு சொல்லுவாங்க, என் பொருட்டுன்னு சொல்லுவாங்க. எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட்றேன். எதுக்கு கையில் நீங்கள் இட்லி கையில் வச்சிட்ருக்கீங்க? அந்த இட்லி தட்டில் இருந்தால் கஷ்டப்படணும், கையில் வச்சிட்ருக்கிறேன்னு சொல்லுவாங்களா? நான் சாப்பிடுவதற்காக எடுத்து வச்சுருக்கிறேன். ஒவ்வொரு அசம்பிளேஜும் எப்படிப்பட்ட, நீங்கள் இங்கே பார்த்த இந்த அசம்பிளேஜை பார்க்கும்போது சம்மதம் என்று சொல்லக்கூடியதெல்லாம் யாரின் பொருட்டு அப்படின்னு கேள்வி வருது. தன் பொருட்டா பிரிதின் பொருட்டா? உங்கள் கண் இவ்வளோ அழகாக இருக்கே, கண் இமை இருக்குது, அதை நீங்கள் நினச்ச நேரத்தில் மூடி திறக்கலாம், அல்லது அது தானாகவும் தன்னோட நேரத்தில் நீங்கள் கேட்காமலே தன்னை மூடிலாம் திறக்குது. யார் பொருட்டுங்க அந்த கண் மூடி திறந்துக்கிட்டு கண் சிமிட்டிகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. கண் சிமிட்டதை ஒரு சிக்னலாக கூட இப்போல்லாம் சொல்லலாம். நிறைய பேர் கண் சிமிட்டி சிக்னல் அடிக்கிறாங்க, அது கண் அடிக்கிறதுன்னு பேர். தானாகவும் கண் அடிச்சுக்கிடும். எதுக்கு கண் இந்த மாதிரி செய்துக்கிட்டே இருக்கணும், மூடி திறக்கணும்? கண் இமையை கேட்குறோம், ஏன் இது மாதிரி மூடி திறக்கிறேன்? நான் அது மாதிரி கேட்டேன், நீ தானே அப்படி படைச்சிக்கிட்டேன், நீ இன்னும் கேளுன்னு கேட்கும். அப்போது நம்ம உடம்பை கேட்குறோம், ஏன் உடம்பே இந்த கண்ணில் ஏன் இமையை மூடி திறக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறேன்னு. என்னுடைய செட்டப்பே எனக்கு தெரியல, நான் எதுக்காக இருக்குன்னு எனக்கு தெரியல, என் பொருட்டு நான் இல்லை அப்படின்னு உடம்பு சொல்லுமா இல்லையா? அப்போ உடம்பு என்ன சொல்லும்? எனக்கு ஏன் கை கால் இருக்குது, 5 விரல் ஏன் இருக்குது, 6 இருந்தால் ஏன் தப்பு, 15 இருந்தால் என்ன தப்பு, எனக்கெல்லாம் தெரியாது. இந்த விரலெல்லாம் ஏன் இப்படி மடிக்குது அப்படின்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை அறிவு இருந்தால் சொல்லும். இது என் பொருட்டு இல்லை அப்படின்னு எல்லாமே சொல்லும். விரல் சொல்லும், கை சொல்லும், தலை சொல்லும்,
உங்கள் மனமே கேட்டோம்னா கூட, ஏன் மனமே ஏன் இப்படி அலைப்பாக்குறேன், எனக்கு என்ன வேறு வேலை இல்லையா, நான் என் பொருட்டு இருந்தேன்னா நான் என் வேலையை செய்வேன்ல அப்படின்னு சொல்லும். அப்போது நம்முடைய உடம்புடைய உறுப்புகள் எல்லாமே மிக அழகாக பொருத்தப்பட்டிருக்குது, முந்திட்டப்படி தோட்டப்படுது, ஏதோ ஒரு காரியத்திற்காக செய்யப்பட்டிருக்குது. அப்போ கண் ஏன் இமைச்சு கொண்டே இருக்குதுன்னா அது ஒரு காரியத்தில் இருக்குது. எனக்கு ஏன்னா கண் வறண்டு விடக்கூடாது. அந்த வறட்சியை நீர்ப்பதற்காக அது வைப்பர் மாதிரி கண்ணீரை கொண்டு கழுவுது. அந்த கண்ணீர் எந்நேரமும் தோன்றிக்கொண்டே இருக்கும். அது கண் முழுக்க அது பரப்பணுன்றனால ஒரு வைப்பர். அந்த கண்ணீர் எங்கே போச்சுன்னு சொன்னால், அங்கே கண்ணுடைய கடைசி முனையில் ஒரு வாட்டர் இருக்குது. அது வழியாக கண்ணீர் இறங்கி மூக்கு வழியாக வாய்க்குள்ளே போயிடும், இல்லை மூக்கில் விழுகும். அழுதான் மூக்கில் தண்ணி வர்றது காரணம் அங்கேருந்து ஒரு வழி இருக்கிறதுனால தான். இந்த கண்ணீர் எங்கே இருக்குதுன்னா கண்ணுடைய இமையினுடைய அடிப்பக்கத்தில் தான் அந்த சுரப்பிகள் இருக்கிறதுனால கண் மூடும் பொழுது தான் அந்த சுரப்பி நசுங்கி அது பிழிந்து வெளிவரும். இவ்வளோ விஷயம் கண் இமைக்கே இருக்குதே. இதெல்லாம் யார் இப்படி முன்திட்டப்படி செய்தாங்க? கண்ணிமைக்காக யாரும் செய்திருக்க மாட்டாங்க. கண்ணுக்காக செய்தாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கண் எதுக்கு இப்படி இருக்குதுன்னு கேட்டோம்னா, கண்ணுக்காக தான் நான் இருக்கிறேன் இமை சொன்னால் கூட, கண் ஏன் நீ இப்படி இருக்கேன்னு கேட்டோம்னா, நான் ஏன் லென்ஸ் இருக்குது, எனக்கு ஏன் புற விழணும், எனக்கு மறுபடியும் டாக்டர்கிட்ட போகணும், எனக்கெல்லாம் தெரியாது, எனக்கு ஏன் இப்படி செய்திருக்கான்னு தெரியாது. இப்படி பொருத்தியவனை கேளுன்னு சொல்லும். எல்லா சமூக தத்துவமே சமூகதப்தம் எங்கு பார்த்தாலும் அது தன் பொருட்டு இருக்காது. யார் ஒருவன் அதை சம்மதம் செய்தானோ அவன் பொருட்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் சொன்னால், இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி செய்தார் இவ்வளோ அழகானா யார் பொருட்டு செய்திருப்பார்? அவர் பொருட்டு தான் செய்திருப்பார். அவர் எதுக்கு அவர் இதெல்லாம் செய்யணும்? ஏன்னா இந்த ஜகத்திலே அவர் தான் ஜீவனாக இருக்கிறார். அந்த ஜீவன் பொருட்டு இந்த ஜகத்தை உண்டாகிறார். அப்போ வெளியே இருக்கிற ஜகத்தினுடைய சமூகத்தின் யாருன்னா என் பொருட். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வதும் எனக்காக, அன்னை மடியை விரித்தால் எனக்காகன்னு ஒரு பாடகன் சொல்கிறானா, அவன் பொருட்டே தான் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு. அவன் யார்? அவனுடைய ஜீவத்துவமும் ஜீவனும் மனதும் உடலும் கூட அவன் பொருட்டு தான். அவன் யார் என்பதை அந்த பாட்டு பாடவும் சொல்லவே இல்லை. தன் பொருட்டுன்னு சொல்கிறான். தன் பொருட்டு தான் எல்லாமே இருக்கிறது. ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி என்று யாக்ஞவல்கியர் சொல்கிறார். தன் பொருட்டு தான் உலகத்தில் உள்ள பொருட்கள் மீது நாம் பிரியம் வைக்கிறோம். நாம் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருளும் பிரியம்னு சொல்வதற்கு காரணமே, எனக்கு அது இன்பம் தருவதன் பொருட்டு தான் அதை செய்கிறேன், தன் பொருட்டு தான் எல்லாமே செய்கிறார்கள் அப்படிங்கிறனால முன்திட்டப்படி செய்யப்பட்டிருக்கிறது என்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். சம்ஹதம் என்றால் மிக அழகாக இந்த நாபியிலிருந்து ஆரக்கால்களை பொருத்தியதனால ஒரு சக்கரம் உருவாகிறது. மிக அழகான ஒரு சக்கரம். சில சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க, மனிதனுடைய முதல் கண்டுபிடிப்பு சக்கரமாக தான் இருக்கும். சக்கரத்தை கூட இவன் இப்படி கண்டுபிடிக்கல. ஒரு உருளையான மரத்தில் ஒரு பட்டையான ஒரு பலகையை போட்டோம்னா அது சுலபமாக நகரும்னு கண்டுபிடிக்கிறார். அப்போ முதல் சக்கரம் இப்படி தான் இருந்தது. அப்புறம் தான் சொன்னால், எதுக்கு இவ்வளோ கடினமான பொருள், நமக்கு இந்த 2 சக்கரத்தையும் ஒரு கம்பியால் இணைத்து இதை சின்ன சின்ன துண்டாக்கலாமே அப்படின்னு பார்த்துருக்கிறான். இப்படியெல்லாம் பார்த்துருப்பான். இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சிருப்பான்? இந்த உருளையான பொருள் உருண்டு ஓடுவதை பார்க்குறான். கூழாங்கல் ஓடுது, பந்து மாதிரி இருக்கிற இயல்பான ஒரு ஆரஞ்சு பழமோ அல்லது கோழி முட்டையோ எந்த பொருளோ உருண்டையாக இருக்கும் பொழுது அது எஃபர்ட்லெஸ்லி, எந்த விதமான ஒரு முயற்சியும் இல்லாமல் தடையும் இல்லாமல் மிக விரைவாக செல்வதான் பார்க்குறான். இவரே சில சமயத்தில் அது மாதிரி பொருளை விழுத்தணும்னாக்கா இவனை இழுத்துட்டு போயிட்டு அது கீழே விழுத்துறதை பார்க்குறான். அப்போ உராய்வு என்பது தான் நம்மளை நிற்க வைக்குது. உராய்வை குறைத்தால் நமக்கு வேகமாக செல்லலாம்ங்கிற அறிவெல்லாம் வருது. அதனால் ஃப்ரிக்ஷன் எனர்ஜி இதெல்லாம் எல்லாம் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணலை, சக்கரத்தான் கண்டுபிடிக்கிறான். இந்த சக்கரத்தை செலுத்துவதற்கு எப்படி நாபியும் ஆரக்கால்களும் மிக நேர்த்தியாக முன்திட்டப்படி அறிவுபூர்வமாக பொருத்தப்பட்டிருக்கிறதோ, இன்டெலிஜென்ட்லி புட் டுகெதர், அவ்வாறு செய்யும் பொழுது ஒரு காரியம் நமக்கு நினைக்கிறது.
இப்படி தான் இந்த பிரபஞ்சம் இருக்கிறது, முன்திட்டப்படி செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ முன்திட்டப்படி செய்தோம்னா பிரபஞ்சத்தினுடைய தன் பொருட்டு அல்ல, பிரிதின் பொருட்டு. அந்த பிரிதி யார் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம கண்டுபிடிக்கணும். அதுபோல் எத்திர இங்கே எத்திரன்னா இந்த இடத்தில் நாட்யக நாடிகள் சக ஏஷோ அந்தச்சரதே பகுதா ஜாயமான, பல விதங்களில் பகுதா ஜாயமான தோன்றிய நாடிகள். எப்படி இந்த ரத சக்கரம் இருந்ததோ அதுபோல பலவிதமாக நாடிகளை விதவிதமாக உற்பத்தி செய்து அதுக்குள்ளேயே நடமாடுகிறது ஜீவன் அப்படின்னு சொல்லுது. அப்போ இதை நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம். மறுபடியும் நமக்கு பிளாக் போர்டு வேணும். பிளாக் போர்டு போயிடலாம். நாடிகள் நாம் ஏற்கனவே சில வகுப்புகள் முன்னாடி நாடிகளை பற்றி நாம் பார்த்துருக்குறோம். மீண்டும் நினைவு கூறுவதற்கு நாம் பார்க்கலாம். இந்த நுரைப்பீர்க்கு என்கிற ஒரு காய், பீர்க்கங்காய் தான். பீர்க்கங்காயில் ஒரு வகை நுரைப்பீர்க்கு. அதனுடைய ஸ்தூல சரீரமாக இருக்கக்கூடிய அந்த காயை நம்ம கரைச்சி எடுத்துட்டோம். தண்ணியில் போட்டு ஊற வச்சோம்னு சொன்னால் அது தானே அழுகி பிசுசு போடும். கையால் நம்ம தேட்டினா தோலெல்லாம் உறிஞ்சிடும். அப்புறம் தண்ணியில் 2-3 தடவை முக்கிய எடுத்தோம்னு சொன்னால், சில சாணத்தில் நீரில் கூட போட்டால் கூட பரவாயில்ல, சாணத்தில் இருக்கக்கூடிய நுண்கிருமிகளெல்லாம் போதுமான அளவுக்கு இந்த சதைப்பற்றுள்ள பகுதியெல்லாம் ஸ்தூலத்தெல்லாம் எடுத்துரும். இந்த நார்பகுதியை இதெல்லாம் ஜீரணம் பண்ண முடியாதனால விட்டுடும். அப்போ நாம் இதெல்லாம் சொல்கிறோம் நரம்புகள்னு சொல்கிறோம். இப்போ நுரைப்பீர்க்கினுடைய உடம்பே இந்த மாதிரி நரம்பு தான் வடிவமைக்குது. இந்த ஸ்கெலிட்டன் நரம்பின் அடிப்படையில் இந்த நுரைப்பீர்க்கு கட்டமைக்கப்படுகிறது. அப்போ அடிப்படை கட்டமைப்பு இது தானே. முதல்ல இது கட்டமைச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நுரைப்பீர்க்கை நம்ம செய்யலாம். இதை ஸ்கஃபோல்டுன்னு சொல்லணும். சிலைகள் செய்யும்போது பார்க்கணும்னு சொன்னால், ஒரு அழகான திருவள்ளுவர் சிலையோ அல்லது வேறு எந்த நடனமாதனுடைய சிலையோ, சிற்பங்களெல்லாம் செய்பவர்கள் களிமண்ணில் செய்கிறவங்களுக்கு அந்த களிமண்ணை பொருத்துவதற்கு கம்பியை தான் முதல்ல கட்டுவாங்க. கம்பியை காப்பர் கம்பி அது மாதிரி தலை மாதிரி பண்ணி, அப்புறம் கழுத்து உண்டாக்கி, அப்புறம் உடம்பை உண்டாக்கி, மார்பு பகுதியை அதில் கொஞ்சம் பின்னிட்டு, அப்புறம் இடுப்பு பகுதியை பின்னி, காலை வச்சு, அப்புறம் கைக்கு 2 ஒன்று கொடுத்து இப்படி செய்திருவாங்க. இது கம்பி தான். இந்த கம்பியின் மீது களிமண்ணை நம்ம நிரப்பும்போது நமக்கு ஒரு மனிதன் உண்டாகிறார். இது ஸ்தூலங்கிறோம். நடுவில் இருக்கக்கூடிய இந்த கம்பி கட்டமைப்பை நாம் சூக்ஷ்மங்கிறோம். இதுதான் சூக்ஷ்மம். இது மேலே இருக்கக்கூடிய அந்த சதைப்பற்றுள்ள பகுதி ஸ்தூலம். இப்போ நம்முடைய உடம்பு முழுக்க இப்போ நம்ம பார்த்து அறிகிறது ஸ்தூலம்தான். சூக்ஷ்மமாக ஒன்று இருக்குது, அது எலும்பு நினச்சிக்க வேண்டாம். கண்ணுக்கு தெரியாத ஒரு உடம்பு இருக்கிறது, அது பேர் சூக்ஷ்ம சரீரம்னு பேர். அந்த சரீரம் எதனால் கட்டப்பட்டிருக்குது அப்படின்போது அது நாடிகள் அப்படின்னு பேர். இப்போ களிமண் பொம்மை செய்கிறவங்களுக்கு முதல்ல இந்த கம்பியில் ஒரு பலகையில் இந்த கம்பியை கட்டி, அந்த கம்பியை தான் ஆதாரமாக வைத்து இது மேலே வைக்கிறோம். ஒரு ஃபல்க்ரம்னு சொல்லுவாங்க. இது இப்போ நாடிகள் இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ நாடிகள்ங்கிற ஒரு பொருளை பயன்படுத்தி, வலைப்பின்னலை பயன்படுத்தி நம்முடைய உடம்பை செய்துக்கலாம். இப்போ நம்முடைய சூக்ஷ்ம உடம்புங்கிறீங்களா, அது என்னது அப்படின்னு கேட்கலாம். இந்த ஸ்தூல உடம்புக்கு உள்ள இந்த கட்டமைப்பு யாருக்காகனா அந்த சூக்ஷ்ம உடம்புடைய தேவைக்காக. சூக்ஷ்ம உடம்புகிட்ட பார்க்கணுங்கிற கருவி இருக்கிறது, சக்தி இருக்கிறது. ஆனால் அதால் பார்ப்பதற்கு கண் வேணும். அதனால் இந்த உடம்பில் கண் நமக்கு செய்யப்பட்டது. சூக்ஷ்ம சரீரத்தில் கேட்கணுங்கிற சக்தி இருக்கிறது. அதனால் கேட்கின்ற கருவி தரப்படுகிறது.
அப்போ கேட்கின்ற சக்தி தான் நம்முடைய சூக்ஷ்ம சரீரம். கேட்கின்ற உறுப்பாக இருப்பது தான் நம்ம வெளியே இருக்கிறது. இது வந்து பொறி, அது உள்ளே இருக்குது புலன். பொறியும் புலனும், பொறிகள் எல்லாம் நம்முடைய ஸ்தூலத்தில் இருக்குது, புலன்கள் எல்லாம் சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்குது. அந்த சூக்ஷ்ம சரீரம் எப்படிப்பட்டதாகனா நாடிகளால் கட்டப்பட்டிருக்கிறது. நாடிகளிலிருந்து இது மாதிரி வலைப்பின்னல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த வலைப்பின்னல்னால் அந்த வலையை செய்தக்கூடிய ஒரு இழைகள் இருக்கணும் இல்லையா? அந்த இழைகள் எதனால் அப்படின்னு சொன்னால் அது பிராணனால் ஆகப்பட்டது. அப்போ பிராணனே நாடியாகவும் சக்தியாகவும் இருக்கிறது. அப்போ நாடிகளிலே சக்தியாக இருப்பது எது? பிராணன். அப்போ நாடிகள் பிராணனாக எப்படி வரும்? சக்தியை எப்படி வெளிப்படுத்தும்? அது தன்னுடைய சுயசக்தியை அது கொடுக்கும். தன்னுடைய நாடிகிட்டே சுயசக்தியாக அது வெளிப்படும். நாடிகள் அதிர்ந்தால் அதிலிருந்து சக்தி பிறக்கும். இந்த அதிர்ச்சியிலும் வருகின்ற சக்தியும் தான் நம்ம நாடி பிராணங்கிறோம். ஸோ நாடிகள் வந்து வைப்ரேட் ஆகணும். அதுலேருந்து வருகின்ற அந்த வைப்ரேஷன் எனர்ஜி வந்து பிராணங்கிறோம். இப்போ நாம் வந்து வழக்கமாக பார்க்கும்போது இது நியூக்ளியஸ், இதை சுற்றி வந்து ஒரு ஆர்பிட் இருக்குது, சுற்றி வருகின்ற பாதை. இதில் எலக்ட்ரான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம வேணால் நேரத்தை வேணால் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி எலக்ட்ரான்கள் இருக்குது. இதுக்கு வெளியே இன்னொரு பாதை இருக்கிறது. இது வந்து எலக்ட்ரான் போய் வருகின்ற பாதை தான், கிரிவலம் வரா மாதிரி. இது ஒரு கிரிவலம் வருகின்ற இடத்துல இந்த எலக்ட்ரான்கள்லாம் இந்த கிரிவலம் வந்துக்கிட்டே இருக்குது. இன்னொரு கிரிவலம் வந்து வெளியே இருக்குது. நம்ம கோயிலெல்லாம் வந்து பிரகாரங்கள் சொல்கிறோம். உள் பிரகாரத்தில் சுற்றி வரலாம், வெளிப்பிரகாரத்தில் சுற்றி வரலாம். 3 பிரகாரங்கள் இருக்கும் சுற்றி வருவதற்கு. அதில் வந்து வலது பக்கமாக போயிட்டு வரது நம்மளோட பழக்கம். பிரதட்சணம்னு பேர். எதிர் திசையில் போக மாட்டாங்க, அது அப்பிரதட்சணம்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரான்களும் அதே மாதிரி அது ஒரு பிரதட்சணம் பண்ணிகிட்டு இருக்குது. நடுவில் இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகமாக நியூக்ளியஸ் இருக்கிறது. இந்த எலக்ட்ரான்களால் பயபக்தியாக அதனுடைய இந்த பிரதட்சணத்தில் இந்த பிரகாரத்தில் சுற்றி வருது. 7 பிரகாரங்கள் இருக்குது நம்முடைய கும்பகோணம், அந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்க கோயில். நம்ம பேரூரில் 2 தான் இருக்குது. 3 இருந்திருக்கணும். 3ஆவது வந்து அது வந்து நமக்கு அடைக்கப்பட்டதாக இருக்கிறது. சரி, இந்த எலக்ட்ரான் இந்த பிரதட்சணை இந்த பிரச்சனை போகணும்னு என்ன பண்ணணும்? அப்படி வெளியே வரணும் இல்லையா? அப்படி தான் நம்ம ராக்கெட்லாம் கொண்டு போய் போடுறோம். இது நம்ம இப்படி பார்க்காமல் நேர்கோடாக போடுவோம். இதுதான் வழக்கமாக எலக்ட்ரான் போய் வருகின்ற பாதை. வட்டமாகலாம் நேராக போட்டிருக்கேன். நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு பிரதட்சண பாதை மேலே இருக்குது. இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணுது, இந்தேன்னு அங்கே போகணும். அது நேர்கோட்டில் போடுறேன் உங்களுக்கு புரியறதுக்காக. இப்போ எலக்ட்ரான் இங்கே போயிடுச்சுன்னு வைங்க, இப்படி போகணுன்னா ஒரு 10 படிக்கட்டு ஏறி இருக்கணும். இது வந்து சக்தி மிகுந்த இடம். இங்கே போகணுன்னா கொஞ்சம் சக்தி இருக்கணும். இப்போ எலக்ட்ரான் வழக்கமாக இந்த நீங்களே பாருங்கள், ஒரு ட்ராக்கில் சுற்றிட்டு வராங்கன்னு வச்சுங்க. இந்த உள் ட்ராக்கினுடைய இதுவும் 1 கிலோமீட்டர் தான். இந்த வெளியே இருக்கிற ட்ராக்கினுடைய சுற்றளவு வந்து 10 கிலோமீட்டர் இருக்கலாம். அப்போ 10 கிலோமீட்டர் செல்வதற்கு போகணும்னு சொன்னால் ஸ்பீடு கிடைச்சா தான் அது போக முடியும். நீங்களே கூட வந்து வட்டப்பாதையில் சுற்றிட்டு இருக்கும்போது வேகம் அதிகம் இருக்கும்போது ஒரு ஸ்லோப்புக்கு போயிடுறாங்க. இந்த ரேஸ் கோர்ஸில் தான் பார்த்தோம்னா அது காரணமே அந்த ரேடியஸை பெருசாக்கிறதுக்கு தான். யூ ஹாவ் டு கெயின் மோர் எனர்ஜி. அதிக ஆற்றலை உள்ளே திணித்தால் தான் இந்த எலக்ட்ரான் வந்து தன்னுடைய இயல்பான பாதையிலிருந்து அடுத்த பிரகாரத்துக்கு செல்ல முடியும். இந்த பிரகாரத்தை செல்லும் பொழுது இதுக்குள்ளே வந்து எனர்ஜி வேணும் இல்லையா? இப்போ இதுக்கிட்ட எனர்ஜி இல்லை, யார் கொடுப்பாங்க? இதுக்கு யார் இந்த எனர்ஜி கொடுக்க முடியும்? இது எங்கேயாவது கடன் தான் வாங்கணும். இப்போ சூரிய ஒளியிலேருந்து அது கடன் வாங்கிறது. சூரிய ஒளி எங்கேருந்தோ வந்து படுது. இந்த அணுக்கள் மீது படும்போது இந்த சூரிய ஒளி இதை உறிஞ்சிக்குது பார்த்தீங்களா? அதுதான் குவாண்டம்ங்கிறோம். அது எவ்வளோ எடுக்குன்னா எவ்வளோ வேணுமோ அவ்வளோதான் எடுக்கும். அதிகம் கொடுத்தாலும் எடுக்காது. இந்த வெளிப்பிரகாரம் செல்வதற்கு எவ்வளவு சக்தி வேணுமோ அந்த சக்தியை மட்டும் அது உறிஞ்சிக்கும். அந்த உறிஞ்ச உடனே என்ன ஆகும், இதுக்கு வந்து ஆற்றல் மிகுந்ததுனால ஒரே ஜம்ப் இங்கே போய்டும். இங்கே போன உடனே இந்த சூரிய ஒளி இப்பொழுது எங்கே இருக்குது? பொருளாக மாறிடுச்சு. எலக்ட்ரானுங்கிற பொருளாக மாறிடுச்சு. இப்போ எலக்ட்ரானில் இந்த ஒளி ஒட்டிக்கிட்டுதுன்னு சொல்லுவாங்களா?
சொல்ல முடியாது. இது எலக்ட்ரானே, அந்த ஒளியே எலக்ட்ரானாக மாறிடுச்சு. ஏற்கனவே இருக்கலான்னு தான் இப்போ கொஞ்சம் வீங்கின எலக்ட்ரான் ஆகிட்டார், சக்தி மிகுந்த எலக்ட்ரானாக மாறிடுச்சு. எவ்வளோ நேரம் இந்த இடத்துல இருக்க முடியும்? அதனால் இருக்க முடியாது. ஏன்னா சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஏற்கனவே இந்த பிரகாரத்தில் கூட்டம் நிறைய இருந்துச்சுங்க. இந்த கியூ நிறைய பேர் இருந்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க, பழைய கியூக்கே போயிடலாம், அங்கே கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குதுன்னு. அதனால் இந்த ஆர்பிட்டல், அவங்களாம் அந்த சயின்ஸில் ஆர்பிட்டல்வாங்க, இந்த ஆர்பிட்டல் ஏற்கனவே 8 பேர் இருக்கிறாங்கன்னா இவர் உள்ளே போனோன்னா ஒத்துக்க மாட்டாங்க. அவரை போய் நீங்கள் அங்கேயே போங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா இங்கே காலியாக தானே இருக்குது. இல்லைங்க, நான் அங்கே தாங்க இருந்தேன், கம்ஃபர்டபுளாக தான் இருந்தேன், இந்த லைட் என் மேலே பட்டதுனால தாங்க முடியல, இங்கே வந்துட்டேன் அப்படின்னு. அப்போனா வாங்க, தாங்க முடியல, விட்டு தொலை அப்படின்னோம். மறுபடியும் இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணோம், வாங்கிய ஒளியை மறுபடியும் விட்டு தொலைக்கும். இந்த மாதிரி சிக்னல் போட்டால் எனர்ஜின்னு அர்த்தம். நீங்கள் கூட பார்த்தீங்க, பேட்டரி சார்ஜ் பண்ணும்போது இப்படி தான் போடுவாங்க. நம்ம யூனிவர்ஸெல்லாம் அதை பட்டிருக்கோம். இந்த எனர்ஜியை முதல்ல பெற்றது, இப்போ விடுகிறது. முதல்ல பெற்றது, இப்போ விடுகிறது. இப்போ விடும்போது விட்ட பிறகு என்ன ஆகும், மறுபடியும் இங்கே வந்து சேரும். இப்போ விட்ட ஒளி என்ன ஆகும், நமக்கு கண்ணுக்கு தெரியுமா இல்லையா? இப்போ இது பெற்ற ஒளி சூரியன்லேருந்து வருது. இப்போ விட்ட ஒளி எங்கேருந்து வருது, பொருள்லேருந்து வருது. அப்போ நாம் நினைக்கிறோம் இந்த பொருளுக்கு ஒளி இருக்கிறது போலது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். இங்கே டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கீங்களா? இதுவா? இவர் இந்த பிள்ளையாரை ஸ்ரீராம் தான் அதை வந்து ஃபோட்டோ எடுத்தார். இந்த ஃபோட்டோ எடுக்கும்போது ஒரு ஃப்ளாஷ் லைட் போட்டார். அந்த ஃப்ளாஷ் லைட்டில் இந்த படம் கிடச்சிது. மறுபடியும் இதே பிள்ளையாரை கும்மிருட்டில் அதே கேமராவில் ஃப்ளாஷ் இல்லாமல் எடுக்கிறார். கும்மிருட்டில் இந்த பிள்ளையார் எப்படி தெரிஞ்சார்? ஃப்ளாஷில் இல்லை. ஏற்கனவே அவர் முதல்ல ஃப்ளாஷ் லைட்டில் கொடுத்தார் இல்லையா? இந்த லைட்டை ஒரு பிள்ளையார் வாங்கிக்கிட்டு இருட்டில் அதை வெளியிடுறார். இருட்டில் வெளியிடாமல் எப்போவுமே வெளியிடுவார். நம்ம இருட்டை பண்ணி அதை வெளியிடுறத நம்ம கவனிக்கிறோம். இப்போ இந்த ஒளிரும் பிள்ளையாருக்கு ஒளி பிள்ளையார்கிட்டேருந்து வரா மாதிரி தெரியுது. பிள்ளையார் க்ளோயிங். இந்த உண்மையிலே க்ளோ ஆகிறது லைட்டு. ஆனால் லைட்டு என்ன பண்ணுது, பிள்ளையார் வடிவத்தை எடுத்துக்குது. நம்ம லைட்டுக்கு பிள்ளையாருன்னு பேர் வைக்கிறோம், தப்பு தானே? நாம் பார்க்குறது இங்கே என்ன, இருட்டில் எல்லாரும் பார்ப்பது இங்கே லைட்டு தான் பார்க்குறோம். ஆனால் லைட்டு நம்மளை என்ன பண்ணுது, பிள்ளையார் மறைத்து விடுகிறார். பிள்ளையார் தன்னை காட்டிக்கொண்டு சொரூபமாகிய லைட்டை மறைச்சிட்டார். யாருமே இது வந்து பச்சை லைட்டுன்னு சொல்ல மாட்டாங்க, பிள்ளையார்னு தான் சொல்கிறாங்க. ஏன், இந்த பிள்ளையார் என்ற உங்களுடைய புத்தி, பேத புத்தி, இந்த விகார புத்தி என்ன செய்யுது, அந்த ஒளித்தன்மையை தற்காலிகமாக மறக்க செய்கிறது அப்படின்னு நம்ம இது பார்க்குறோம். இதுதான் நம்முடைய வகுப்புக்கு இன்றைக்கி. இந்த சயின்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ளஸ் 2லேயே படிச்சுக்கங்க. மறுபடியும் நம்ம இதை பற்றி இன்னும் அதிகமாக பேச வேண்டாம். நாம் மந்திரத்துக்கு போவோம். எதுக்காக இந்த ஒளிருவது பற்றியும் நாடிகளை பற்றி பேசணும்னா, சிருஷ்டியினுடைய ரகசியமே இந்த நாடிகளில் தான் இருக்குது. இவர் எல்லாத்தையும் படைத்தார். ஆகாயத்தை படைத்தார், சூரியனை படைத்தார், பூமியை படைத்தார், வாயு படைத்தார், மனிதனை படைத்தார், மண்ணை படைத்தார், மண்ணிலிருந்து செடி கொடிகளை உண்டாக்கினார், செடி கொடிகளை உண்டு மிருகங்கள்லாம் உண்டாச்சு, அப்புறம் மனிதன் உண்டாகினான். அவங்ககிட்ட புத்தி இருக்குது. அவன் மறுபடியும் உபனிஷத்தை வந்து படித்து மறுபடியும் பிரம்மத்தை கண்டுபிடிக்கிறான். அப்படின்லாம் நீங்கள் சொல்லும்போது இதெல்லாம் யாரால் நடத்த முடியுது? இந்த கட்டமைப்புக்கு ஒரு அடிப்படை கட்டுமான பொருள் இருக்கணும் இல்லையா? இதெல்லாம் சமூகம்னு சொல்கிறோம். எந்த பிரபஞ்சமே சமூகம். இந்த பிரபஞ்சத்தில் கூட ஆடு மாடு செடி கொடி உலகங்கள், நம்முடைய உடல், நம்முடைய உடம்பில் இருக்கின்ற மனசு கூட ஒரு கட்டுமானம் தான். இந்த புத்தியும் கட்டுமானம். அனைத்தும் ஜடப்பொருளாகிய நாடிகளால் செய்யப்பட்டது.
அந்த நாடிகள் தான் நரம்பிழை மாதிரி இருக்குதுன்னு சொன்னேன். அந்த நரம்பிழைகள் சக்தியை வாங்கி வெளிப்படுத்துகின்றன. அந்த வெளிப்படுத்தும் பொழுது அது பிராணன்னு பேர். அது வெளிப்படாமல் இருந்தால் அது நாடின்னு பேர். இப்போ எலக்ட்ரான் இந்த ஒளியை விட்டுதுன்னு சொன்ன இல்லையா, அது எங்கேருந்து விட்டுச்சுங்க? தன்னிடமிருந்து தானே விட்டுச்சு. தன்னுடைய பொருளை தன்னை அழித்து கொண்டு, தன்னுடைய சிறு பகுதியை அழித்து கொண்டு ஒளியாக்கிறது. ஒளியை பெற்று தன்னுடைய உடம்பை பெருசு பண்ணிடுச்சு. எலக்ட்ரான் தன்னுடைய நிலையிலிருந்து அதனுடைய மாஸ் அதிகமாகுது. அந்த மாஸ் அதிகமானதுக்கு காரணம் என்ன? ஒளியை வாங்கி கொண்டதுனால. மறுபடியும் பழைய மேஸுக்கு போகணும்னு சொன்னால் அந்த ஒளியை விட வேண்டியிருக்கிறது. அப்போ ஒளியும் பொருளும் வேறு வேறையா? பிரித்து வைத்தால்தான் ஒளின்னு சொல்கிறோம், எலக்ட்ரான்னு சொல்கிறோம். ஆனால் சேர்ந்த உடனே இந்த ஒளி அந்த எலக்ட்ரானுக்குள்ளே போய் மறைஞ்சு எலக்ட்ரானை மாறிடுச்சு இல்லையா? இப்போ ஒளி என்றது என்ன? பிரிந்திருக்கும் போது ஒளிங்கிறோம், எலக்ட்ரான் இருக்கும்போது எடைன்னு சொல்கிறோம். அப்போ எடைங்கிறது என்ன? ஒளி. ஒளி எடையில்லைன்னு சொல்கிறோம் நம்ம. இந்த ஒளி நம்ம இந்த வீட்டில் இந்த வீடை எடை போட்டு பார்ப்போம். இதில் டியூப் லைட்லாம் எரியட்டோம், லைட்டு நிரம்பிட்டோம். இப்போ எடை மாறிடுமா? இருக்க. நாம் 10 நிமிஷம் சூரிய வெளிச்சத்துலேருந்து வந்தோம்னா இந்த ஒளியெல்லாம் பட்ட உடனே ரொம்ப சுமந்துட்டேன்னு சொல்லுவாங்களா? வெளியே யாரும் சுமக்கிறதே கிடையாது. ஒளிக்கு லைட்டுக்கு எடையே கிடையாது. அது 0 மாஸ். 0 மாஸ் இருக்கிறதுனால தான் அது அந்த லைட் ஸ்பீடுக்கு போக முடியுது. ஒளியினுடைய வேகமே இந்த 300,000 கிலோமீட்டருங்கிறாங்க இல்லையா, பர் செகண்ட். ஒரு வினாடிக்கு 300,000 கிலோமீட்டர் போகிறதுக்கு காரணமே அது 0 மாஸ். அதனுடைய எடை 0. எந்த பொருளும் 0 ஆகிட்டுனா அது லைட் ஸ்பீடில் தான் போய் ஆகும், வேறு வழியே கிடையாது. லைட் ஸ்பீடுக்கு மேலே போக முடியும்னா முடியாது. ஏன்னா லைட் ஸ்பீடுக்கு போகணும்னா இன்னும் 0 மாஸுக்கு நெகட்டிவ் மாஸ் வரணும். நெகட்டிவ் மாஸுங்கிறது உங்களால் சொல்ல முடியாது. 0 மாசுன்றது இல்லாதது. நெகட்டிவ் மாசுங்கிறது கற்பனை தான். அப்போ நெகட்டிவ் மாஸ் உண்டாக்கணும்னா ஒருவேளை இந்த ஒளி வேகத்தை விட அதிகமாக போகலாம். இந்த சினிமா கதைகளெல்லாம் சொல்கிறாங்களே, ஒளி வேகத்தை விட அதிகமாக ட்ராவல் பண்ணி அவங்க போயிட்டாங்கன்னா அவங்க 0 மாஸுக்கு போக முடியாது, நெகட்டிவ் மாஸுக்கு போகணும். அப்போ நெகட்டிவ் மாஸ் எல்லாம் போக முடியுமாங்கிறதெல்லாம் வெறும் கற்பனை தான். 0 மாஸில் இருக்கிற எல்லா பொருளுமே ஒளி வேகத்தில் இருக்கும். அது ஒளி வேகத்தை குறைச்சதுன்னா என்ன ஆகும்? மாசாந்தரம். அப்போ வேகம்தான், ஆற்றல் தான் பொருள். இந்த 300,000 கிலோமீட்டர் பெர் செகண்டுங்கிற வேகத்துக்கு உண்டான சக்தி இருக்கு இல்லையா, அதை நிறுத்திட்டோம்னா என்ன ஆகும்? உடனடியாக ஒரு பொருளாக உருவெடுத்துடும். அது தான் எலக்ட்ரானில் நடக்குது. அப்போ எலக்ட்ரான் தன்னுடைய மேஸ் என்று சொல்லக்கூடிய உருவத்தை அது பொருள் இருக்குது, அதனுடைய எடை தான் அதிகமாகுது. இதெல்லாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விஷயம். இதெல்லாம் ஒரு பியூட்டிஃபுல் கட்டமைப்பு இல்லையா? நீங்கள் நினச்சி பாருங்கள், இதை மனிதன் உண்டாக்க முடியுமா? இதை பயன்படுத்தி நம்ம என்னென்னவோ நம்ம செய்கிறோமே தவிர, எந்த மனிதனாவது தன்னுடைய புத்தியை வச்சுட்டு ஏதாவது ஒன்று செய்ய முடிஞ்சுதா? அவன் ஏதோ செய்ய முடிஞ்சால் கூட ஏற்கனவே கொடுக்கப்பட்டது தான் செய்கிறார். வித்தின் த ரூல்ஸ், வித்தின் த லா. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இந்த எனர்ஜி லாவும் மெட்டீரியல் லாவும் ஒன்று இடம் மாறும். E=mc² சொல்லக்கூடிய சக்தி என்பது பொருள் தான் என்று பிரபலமான அந்த சமன்பாடை நம்ம பார்க்கும் பொழுது, ஒரு பொருளை வைத்துக்கொண்டே அனைத்தையும் படைக்க முடிகிறது என்பதை சொல்வதுக்கு தான் நாட்யக அப்படின்னு சொல்லுது. அந்த நாட்யக ச ஏஷ, அதை செய்து அதற்குள்ளேயே நம்மை ஆட விடுகிறான். இந்த பிரம்மம், நான் ஆத்மா தானே, அது பிரம்மம் தானே, தானே இந்த நாடிகளை படைத்து பிரபஞ்சமாக்கி அதற்குள் அந்த பிரம்மமே ஆத்மாவாக உடம்புக்குள் புகுந்து கொண்டு அந்த சரதே அங்கே இங்கேயும் ஆடிக்கொண்டிருக்கிறது. பலவிதமான உயிரினங்களை அது படைக்கிறது. அப்போ படைப்பு சக்தி எங்கே இருக்குது? நாடியில் தான் இருக்குது. நாடி தான் அனைத்தையும் படைக்கிறது, புத்தியும் படைக்கிறது. புத்தியும் நாடிகளால் ஆனது தான். அந்த இல்லையா, சூக்ஷ்ம சரீரம் தானே, சூக்ஷ்ம சரீரம் இப்போ தான் பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த சூக்ஷ்மமான இந்த பிரபஞ்சத்தில் ஸ்தூலமான பிரபஞ்சம் அறியப்படுகிறது. ஸ்தூலமும் சூக்ஷ்மமும் பற்றி தான் நம்ம இப்போ பார்த்தோம். இது எக்ஸைட்டேஷன், ஃப்ளூரசன்ஸு, பாஸ்பரசன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். எப்படி சக்தியை வாங்கி கொண்டிருக்கிறது. சக்தி திரண்டு ஒரு இடத்துல இருந்ததுன்னா அது பொருளுங்கிறோம். சக்தி எல்லாம் இடத்துல இருந்ததுன்னு சொன்னால் அது ஆற்றல்னு சொல்கிறோம். ஆற்றலும் பொருளும் ஒன்று தான். அந்த நாடியே
அறியப்படும் பொருளாகவும் அறிவதற்குண்டான காரணங்களாகவும் அது இருந்து கொண்டு உன்னிலே நடமாடிக்கொண்டிருக்கிறது. இது நம்ம நீண்ட நேரம் தனியாக அமர்ந்து சிந்திக்க வேண்டிய விஷயம். இது பிரம்மம் செய்துன்னு சொல்லாமல் எனக்குள் நான் ஆத்மா செய்கிறேன் என்பதை உங்கள் அளவில் உங்களுடைய சைதன்யம் அறிவுபூர்வமான அந்த சேதனமும் மனமும் எப்படி செயல்படுதுன்னு பாருங்கள். அசையாது இருக்கின்ற ஆதாரமான அதிஷ்டானமான ஆத்மாவில் அதுவே உண்டாக்கிய நாடிகளில் மனம் என்ற ஒன்றை சிருஷ்டி செய்து அது வெளியே சென்று விட்டு வருவதாகவும் தியானம் பண்ணுவதாகவும் பிறகு பிரம்மத்திலே பாய்ந்து ஐக்கிய நிலை அடைந்து மோட்சம் அடைந்ததாகவும் சொல்கிறீங்களே, இது எப்படி அடுக்கும்? ஆத்மா எப்பொழுது தன் மோட்ச நிலை விட்டுது? எப்படி மோட்ச நிலை பெறப்போகுது? எப்போவுமே அது நித்திய முக்தம். ஆனால் நான் பந்தம் என்று சொல்லி மோட்சம் அடைந்ததாக சொல்லுவது யார் என்றால் இந்த நாடிகள். இந்த நாடிகள் எங்கேருந்து வந்துச்சு? ஆத்மா தான் உண்டு பண்ணிச்சு. ஆத்மா உண்டு பண்ணதோடு அது வேலையை நிறுத்திடுச்சு. ஆனால் நாடிகள் என்னென்னு பண்ணிச்சு? பகுதா ஜாயமான விதவிதமான பொருளெல்லாம் அது படைத்து கொண்டு அதுக்குள்ளே நடமாடிக்கொண்டு இது சம்சாரம், இது கஷ்டம், என்னால் தாங்க முடியல, எனக்கு முக்தி கொடுங்க குருவே, எனக்கு உபதேசம் பண்ணுங்க. என்ன சொல்கிறார்? உங்கள் சொந்த வீட்டுக்கு போ, எக்ஸைட்டேஷன் நிறுத்திட்டு உன்னுடைய பழைய நிலைக்கு போய் சேருன்னு தான் சொல்ல முடியும். ஸோ எலக்ட்ரான் ஹேஸ் டு லூஸ் இட்ஸ் எனர்ஜி அண்ட் தென் கோ பேக் இட்ஸ் ஒரிஜினல் ஆர்பிட்டல். அதனுடைய ஆர்பிட்டலுக்கு போய் அது சேர்ந்தோம்னா வீடு பேர் அடைகிறது, நிம்மதி அடைகிறது. நாம் விட வேண்டியது என்ன? தியாகம் செய்ய வேண்டியது தான் பாக்கி. எதையெல்லாம் நீ வச்சிருக்கியா, நீ தியாகம் பண்ணிட்டினா அதுக்கப்புறம் நீ உன்னுடைய ஆத்மாவில் நின்றுடுகிறாய் என்பது இந்த மந்திரத்தினுடைய ஒரு பாதி. மீதியை நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் இத்யேவம், இது அத்தனையுமே ஓங்காரத்தில் அடைகிறது. அதை ஆத்மானம் தியாயத, ஒவ்வொருவரும் தன் மனதில் தியானம் செய்து ஸ்வஸ்தி தன்னுடைய சுயநிலையை அடைய வேண்டும். அதுதான் மீதியெல்லாம் பராய மற்றவையெல்லாம் தமசக, இதற்கு வேறானது அப்படின்னு சொல்கிறார். ஓம் மட்டும்தான் உன்னுடைய உண்மைத்தன்மை, உன்னி அதை தான் செல்ல வேண்டும். மற்ற அனைத்தும் இருள் என்று சொல்லக்கூடிய இந்த நாடிகளால் உண்டாக்கப்பட்ட பரஸ்தாத் வேறானது என்று இது சொல்லியிருக்குது. அடுத்த வகுப்பில் நம்ம பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.